எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆன்சர் பார்த்துடலாம். புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார். அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் நெல்லை சு முத்து. இவர் அறிவியல் ஆத்திச்சூடி அப்படிங்கிற தலைப்பில் இந்த பாடலை எழுதியிருக்கார். அடுத்தது, உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் கேரி காஸ்ப்ரோ. இதுக்கெல்லாம் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. ஔடதம்னா மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று யாரால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு முத்து அப்படின்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களால். அடுத்தது, லிலியன் வாட்சன் எழுதிய நூலின் பெயர் விளக்குகள் பல தந்த ஒளி. லிலியன் வாட்சன், விளக்குகள் பல தந்த ஒளி. டீப் ப்ளூ எனும் மீத்திரன் கணினி எந்த ஆண்டு எந்த போட்டியில் கேரி காஸ்ப்ரோ என்பவரை தோற்கடித்தது அப்படின்னா சதுரங்க போட்டி 1997 ஆண்டு. அதில் யார் வின் பண்ணாங்கன்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற கணினி தான் வின் பண்ணுச்சு. இதுவும் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் எழுத்துக்கள் எதனை மொழிக்கு முதலில் வரும், எத்தனை எழுத்துக்கள் வரும்னு நம்ம ஏற்கனவே நோட்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ ஞா வரிசை கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஞா ஞோ ஞே அந்த 4 தான் சொற்களின் முதலில் வரும். நெல்லை முத்துவால் படைக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை 80. நெல்லை முத்துவால் படைக்கப்பட்ட நூல்களின் எண்ணிக்கை 80. இது அறிவியல் ஆத்திச்சூடியில் இருக்குது. சொல்லின் இறுதியில் டேஷ் தனித்து வருவது இல்லை. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவது இல்லை. அடுத்தது, உயிர்மெய் எழுத்துக்களுள் டேஷ் எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராதுன்னா ஞா எழுத்து வரிசை தான் சொல்லின் இறுதியில் வராது. ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது. அதே மாதிரி இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. இதுக்கெல்லாம் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்தது, எந்த இடத்தில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அப்படின்னா அளபடை. அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அடுத்தது, இந்திய அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றவர் யார் அப்படின்னா சர் சி வி ராமன். சர் சி வி ராமன் முதல் நோபல் பரிசு சர் சி வி ராமன் அறிவியலுக்காக. அடுத்தது, வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்னா 8 எழுத்துக்கள். வா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? 8. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவது இல்லை. ஆகிய 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவது இல்லை. அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை 525 கிராம். 525 கிராம். தேசிய அறிவியல் தினம் முக்கியம் பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. அடுத்த கொஸ்டின். மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருளும் உண்டு. மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. ராமன் விளைவு எந்த ஆண்டு எந்த தினம்னா 1928ஆம் வருடம் பிப்ரவரி 28ஆம் நாள். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. இடையில் மட்டுமே வரும். எக்கு, அஃது அந்த மாதிரி இடையில் மட்டுமே வரும் எழுத்து ஆயுத எழுத்து. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள். அடுத்து, வா வரிசையில் சொல்லில் முதலில் வராத எழுத்து ஓ. இதில் என்னென்ன வருங்கிறதெல்லாம் நம்ம நோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை தெரிஞ்சாதான் இது கண்டுபிடிக்க முடியும். யா வரிசையில் சொல்லில் முதலில் வராத எழுத்து ஏ. இது அதை என்னென்னலாம் வரும்னு கொடுத்துருக்கோம். அது தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்துக்குங்க. அடுத்தது, டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னா ஐபிஎம். ஐபிஎம் தான் டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணினியை உருவாக்கியது. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஷ் கொண்டு 300 கிராம் எடைகள் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. கார்பன் இலை. இதை வச்சு தான் செயற்கைக்கால்கள் உருவாக்கப்பட்டன. கார்பன் இலை. அடுத்த கொஸ்டின். வலுவான கல்வி முறை இருந்ததாக அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட பல்கலைக்கழகம் எதுன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். அங்கே தான் வலுவான
கல்வி இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. முதல் விஞ்ஞானியாக அப்துல் கலாம் ஐயா குறிப்பிட்டது யார் என குழந்தைகளை. அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் நெல்லை சு. முத்து. பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சூடி. பிளைனா ஆத்திச்சூடி கேட்டாங்கன்னா ஔவையார். ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. ரோபோ என்னும் சொல்லின் பொருள் அடிமை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த கொஸ்டின் வந்து சீக்கிரமாக செட் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.